தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை பரிசீலித்து உரிய அரசியல் சட்டத்திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு கடிதம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு வரும் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி வரை சிறை காவல். இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 9 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்றோமோ அதை மட்டும் தயவு செய்து நீங்க அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்க வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்க வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். கோவை பொறியியல் கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட விவகாரம். மேலும் 3 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. முதுகலை நீட் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு குளறுபடிகள் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்த தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி. குளறுபடிகளை தேர்வுக்கு முன்பாகவே மாணவர்கள் பாதிக்கப்படாமல் சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். சென்னையில் 100 முதல் 300 விழுக்காடு அளவுக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாக மா. சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. சென்னை மக்கள் தலையில் பேரிடி விழுந்துள்ளதாகவும் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலுமணி, சி. வி. சண்முகமணி போர்க்கொடி உயர்த்துவது பலனளிக்குமா? ஒரு பலனும் அளிக்காது என்று சத்தியம் தொலைக்காட்சியின் ஆன்லைன் சர்வேயில் பெரும்பாலானோர் கருத்து. சென்னை காசிமேட்டில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான மீனவர். மீனவரின் குடும்பத்தை சந்தித்து நிதியுதவி அளித்த நிதியமைச்சர் மரிய வில்சன். விருதுநகர் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் மது பாட்டில்கள் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. மது பாட்டில்களை மது பிரியர்கள் எடுக்க ஆர்வம் காட்டிய போது காவல்துறையினர் அவர்களை விரட்டியடித்தனர். சத்தியம் தொலைக்காட்சியின் தொடர் செய்தி எதிரொலி. நெல்லை ஆர்டிஓவில் மேம்படுத்தப்பட்ட தானியங்கி ஓட்டுநர் தேர்வு நடைமுறை அமல். தமிழ்நாட்டில் இன்று பல்வேறு இடங்களில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழலால் மக்கள் மகிழ்ச்சி. பஞ்சாப் முன்னாள் துணை முதலமைச்சர் சுக்பீர் சிங் பாதல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம். உடனடி விசாரணைக்கு மகாராஷ்டிரா அரசு உத்தரவு. ஜப்பான் உரிமை கோரி வரும் குரில் தீவுக்கு முதன்முறையாக ரஷ்ய அதிபர் புதின் நேரில் சென்றதால் இரு நாடுகள் இடையே பதற்றம். ஜப்பானியர்கள் உணர்வுகளை புண்படுத்தும் செயல் என்று ஜப்பான் பிரதமர் சனாயே தகாய்ச்சி கடும் கண்டனம். டானியூப் நதியில் வெளியிட்டிருந்த 2ஆம் உலகப் போரின் நாஜி ஜெர்மனி கப்பல். நதியின் நடுவே வெளிப்பட்டுள்ள அரிய போர் கப்பலை நேரில் சென்று ஆவலுடன் பார்வையிட்டு செல்லும் பொதுமக்கள். இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் சவால்களை சமாளிப்பார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் மேத்யூ ஹைடன் நம்பிக்கை. தாய்லாந்திலிருந்து டெல்லி வந்த விமானம் திடீரென 300 அடி செங்குத்தாக கீழே இறங்கியதால் பணிப்பெண் உள்ளிட்டோர் காயமடைந்த விவகாரம். விமானிகளுக்கு கட்டாய போதைப்பொருள் பரிசோதனை தொடங்கியது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் சலேடோ பகுதி அருகே விபத்தில் சிக்கிய ராணுவ ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் தீப்பற்றியதில் 2 ராணுவ வீரர்கள் உயிரிழப்பு. 10வது TNPL T20 கிரிக்கெட் தொடர். திருப்பூர் அணிக்கு எதிரான போட்டியில் திருச்சி நிதான ஆட்டம்.